ஆரம்ப காலகட்டங்களில் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஒன்று உண்டு. ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்னா, ஆண்டவரே நீ இங்கே போ அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேன். நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை வேறு யாரோ பேசுகிறாங்களா இல்லை என் புத்தி பேசுதான்னு சொல்லி என் சிந்தைக்குள்ளே வேறு குழப்பம் ஓடும். நீ இங்கே வான்னு சொன்னால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன். நிச்சயமா இது ஆண்டவருடைய வார்த்தையா, இது வேறொருவனுடைய சத்தமா, இல்லை என்னுடைய புத்தியான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால் இந்த குழப்பமே எனக்கு வேண்டாம். என் குடுமையை உங்கள் கையில் தரேன், இழுத்துட்டு போயிருங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை தேவனே இழுத்து கொள்ளுகிறார், தேவனே நடத்துகிறார், தேவனே பாதுகாக்கிறார், தேவனே உயர்த்துகிறார். அல்லேலூயா. இது ஆச்சரியமானது. ரோமர் 12:1 அதைத்தான் சொல்லுகிறது. மேலும் சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. என்ன புத்தி உள்ள ஆராதனை? ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை என்ன? கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பது. எத்தனை பேர் தேவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர்கள்?